தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 4/11/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையட்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 118:8. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று உங்களை பார்த்து கூறுகின்றார், நீங்கள் அதாவது நாம் எந்த ஒரு காரியத்திலும் மனிதனை நம்பாமல் கர்த்தரை மட்டுமே நம்பி வாழ வேண்டும். அவர் மீது அசையாத விசுவாசம் வைத்து அவரிடமே நாம் அனைத்து தேவைகளையும் எடுத்து கூறி பதிலை பெற்றுக் கொள்வர்களாக நாம் மாற வேண்டும் என்று கூறுகின்றார். நாம் என்ன செய்வோம்? நமக்கு ஏதாவது ஒரு காரியம் கைகூட வேண்டும் என்றால் நம் மனிதரை நம்பி அவர்களை பார்க்க வேண்டும், இவர்களை பார்க்க வேண்டும் என்று நினைப்போம். ஒரு சிலர் கூறுவார்கள், அவர்கள் என்னுடையவர்கள், அவர்கள் எனக்கு எல்லாம் செய்வார்கள், அவர்கள் எனக்கு மிகவும் வேண்டியவர்கள் என்று மனிதரையே நம்பிக்கொண்டிருப்பார்கள் பிரியமானவர்களே. ஆனால் நமக்கு அப்படியல்ல. எல்லா மனிதர்களும் ஒரு சில நேரத்தில் நம்மை கைவிட்டு விடுவார்கள். அவர்கள் வாக்கு கொடுப்பார்கள், ஆனால் அதை நிறைவேற்ற அவர்களால் முடியாமல் சென்றுவிடும். ஆனால் நம் கடவுள் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னால் சொன்னதுதான், அவர் கட்டளையிட்டால் கட்டளையிட்டதுதான். பிரியமானவர்களே, காற்றையும் கடலையுமே அதட்டின கர்த்தர், மதித்தவரையே உயிர்ப்பித்த கர்த்தர் நம்முடன் இருக்கும் பொழுது நாம் ஏன் மனிதனை நம்ப வேண்டும்? கர்த்தரை நம்புவோம். எப்பவும் என்றும் அவரையே விசுவாசமாய் தேடுவோம். அவரையே நம் கண் முன்னால் வைப்போம். அவர் நம் பட்சத்திலிருந்து நமக்கு தேவையான அனைத்தையும் தந்து நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் அப்பா, நீர் மனிதனை நம்புவதை விட உம்மை நம்பினால் மட்டுமே காரிய சித்தை வரும், அனைத்தும் உம்மால் உண்டானது, அனைத்து ஆசீர்வாதங்களும் கையில் உள்ளது என்று எங்களுக்கு கூறிய அரிய அருமையான அந்த செய்திக்காக நன்றியப்பா. நாங்கள் என்றுமே உம்மை தவிர எந்த மனிதரையும் நம்ப மாட்டோம் என்று உறுதியெடுக்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.